அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, விவசாய பயிர்க்கடன் மற்றும் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அதிரடி முடிவெடுத்திருக்கிறாங்க. தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. வேளாண் 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் தான் இந்த தீர்மானங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. விவசாய பயிர்க்கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யும். கிட்டத்தட்ட நமக்கு 1104 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு விடுவிச்சிருக்காங்க. கூட்டுறவுத்துறைக்கு விடுப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின முழுமையான அப்டேட் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வங்கிகள்ல வாங்கியிருக்கக்கூடிய வங்கி கடன், அதே மாதிரி வீட்டு கடன், ஸோ அது மட்டும் இல்லாம எல்லா கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்றத பத்தியும் இந்த ஒரு வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க போறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதே மாதிரி நகை கடன் எந்தெந்த வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்கன்றத அதற்கான அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ்லாம் நமது சேனல்ல இப்போதைக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கோன்றதுக்காக தான். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. பயிர் நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் ரூபாய் 1104 கோடி கூட்டுறவு வங்கிக்கு விடுவிச்சிருக்கிறாங்க. ஸோ நகைக்கடன், பயிர்க்கடன், அடமான கடன், வங்கி கடன் அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா தள்ளுபடி விடுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க. சரிங்களா? சிவகங்கை மாவட்டத்துல இந்த அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த அப்டேட் கிடைக்குங்க. பயிர்க்கடன் நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் ரூபாய் 1104 கோடியை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. இதனால் நிதி சுமையில் இருந்து வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள 2185 கோடியை ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி கால அவகாசம் அளித்துள்ளது. தமிழகத்தில் 2021 ஜனவரி 31 நிலவரப்படி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் நகை அடமான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அப்போதைய முதல்வர் பழனிசாமி 110 விதியின் கீழ் சட்டசபையில் அறிவித்தார். அதன்படி 16,43,347 விவசாயிகளின் பயிர் நகை அடமான கடன் தொகையை ரூபாய் 12,110 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்பொழுது தமிழக அரசு விடுவித்து வந்தது. நிலுவைத் தொகையாக ரூபாய் 3,289 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை 2025 மார்ச் 31க்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகள் கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி விடுவித்தது. இதையடுத்து தமிழக அரசு ரூபாய் 1104 கோடி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இதையடுத்து தமிழக அரசு ரூபாய் 1104 கோடியை வங்கிகளுக்கு விடுவித்து மீதத்தொகை ரூபாய் 2185 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்தது. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2185 கோடியை 2025 ஜூன் இறுதிக்குள் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என கால அவகாசம் அளித்து ரிசர்வ் வங்கி தமிழக அரசுக்கு அறிவித்துள்ளது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா நிதி தட்டுப்பாட்டு பிரச்சனை தீர்வு. மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரி ஒருவர் கூறியதாவது என்னன்னா, நிதி சுமையில் தவித்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு நிலுவைத் தொகை ரூபாய் 1104 கோடியை விடுவித்தது. வங்கி ஏற்பட இருந்த நிதி இழப்பு பிரச்சனையை சமாளிக்க உதவும். இதன் மூலம்
மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிதி தட்டுப்பாடின்றி செயல்பட ஏதுவாக அமையும் என்றார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வரும் நிதியாண்டில், அதாவது 2025 முதல் 2026 ஆண்டு வரை நிதியாண்டில் வேளாண் துறைக்கு மொத்தம் 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா விவசாய நில நலத்திட்டங்களுக்காக மட்டுமே இந்த 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க வேளாண்மை துறைக்கு மட்டும். சரிங்களா? சோ அதுல விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக ரூபாய் 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அறிவிப்பும் கொடுத்திருக்கிறாங்க. தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன், ஓகேங்களா, விவசாய பயிர்க்கடன் மற்றும் அடமான நகைக்கடன்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் அனைத்தும் நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அதுவுமே நகை கடன்கள்ல ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைகள் மட்டுமே இதுல ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல 2025 2026 ரூபாய் 1,427 கோடி தள்ளுபடி செய்வதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்கிறாரு. சரிங்களா? சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க இதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்க்கும்போது 2025 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் உரையின் போது உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியதாவது என்னன்னா, இதுவரை 54,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் தற்போது வரை 10,346 கோடி தொகையும் வட்டி தொகையும் தமிழக அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. 2025 26 ரூபாய் 1,427 கோடி தள்ளுபடி செய்வதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் மூலம் ரூபாய் 297 கோடி நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. 2025 26 நிதியாண்டில் வேளாண்மை துறைக்கு மொத்தமாக ரூபாய் 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத இவர் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரிங்களா? சோ இந்த விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்வதற்கான அனைத்து அறிகுறிகளுமே தெரியுது. அதே மாதிரி நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அதுவுமே 5 சவரனுக்குள்ள இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 சவரனுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய நகைகளும் தள்ளுபடி செய்யப்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. சரிங்களா? சோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம்லாம் தெரியாது. என்னென்ன ஸ்கீம்லாம் எப்ப வருது, என்ன கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியல் அப்டேட் தராங்க, சோ இதெல்லாம் தெரியாமலே நிறைய பேர் இருக்கீங்க. சோ இந்த அப்டேட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதே மாதிரி நகை கடன் வச்சிருக்கவங்களுக்கு, வீட்டு கடன் வச்சிருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோ ரொம்ப முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.